கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் உங்களை காண்கிறதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தேவனை நோக்கி முறையிடுகிறதை, தேவனை நோக்கி விண்ணப்பங்களாய் ஏறெடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இக்கட்டான ஒரு நேரத்திலே இக்கட்டான ஒரு சூழல் நேர்ந்திருக்கிறபடினாலே தாவீது கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீரப்பா என்று சொல்லி உருக்கமான ஒரு வார்த்தையை தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்நாளே சவுல் தாவீதை சூழ்ந்து கொண்டு நிற்கிற வேளையிலே சவுலுடைய பழைய படைகள் எல்லாம் தாவீதை சுற்றி வழிந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழலிலே தாவீது சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவரே என் விளக்கை நீங்க ஏற்றுங்கப்பா என்று சொல்லி சத்ரு என்னை சூழ்ந்து கொண்டு நிற்கிற வேளையிலே, ஆண்டவரே என் விளக்கு அணைந்து போக போகிறது ஆண்டவரே என்று சொல்லி தாவீது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியிலே என் வாழ்க்கை முடிந்து போகிறது என்று சொல்லி நினைக்கிற தருவாயிலே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி அணைந்து போகிறது, என் வாழ்க்கை முடிந்து போக போகிறது என்று சொல்லி எண்ணியவனாக கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே, மிகுந்த நெருக்கத்திலே நான் இருக்கிற ஆண்டவரே, மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே மரணம் என்னை தகப்பினை கவ்வி கொள்ளுகிற ஒரு தருவாயில இருக்கிற ஆண்டவரே, மரணம் என்னை சூழ்ந்து நிற்கிற ஒரு நேரத்திலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை ஆண்டவரே, என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நான் தகப்பினை இக்கட்டிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறப்பா, என்னை விடுவிக்க ஒருவருமே இல்லையே என்று சொல்லி தனிமையாய் நிற்கிறத போல இருக்கிறேன். நான் ஓடி ஓடி ஒளிந்த நாட்கள் உண்டப்பா தகப்பினே, ஓடி ஓடி ஒளிந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. மலைகளிலும் குன்றுகளிலும் தகப்பினே ஓடி பதுங்கி ஒளிந்து திரிந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. கண்ணீரும் கம்பளமாய் திரிந்தது உண்டான பசி பட்னிமாய் திரிந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு சவுலும் தகப்பினை சூழ்ந்து நெருக்குகிறார்களே, என் உயிரை மாய்க்க வேண்டும் என்று சொல்லி திரிகிறார்களே, சுற்றி வளைக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, நான் ஒருத்தருக்கும் ஒரு துரோகம் பண்ணலையே, ஒரு சேதமும் செய்யலே, ஒரு கஷ்டத்தும் குடிக்கலையே என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட ஒருத்தருக்கும் ஒரு தீங்கு நான் செய்யலன்னு சொல்லி தாவீது வருத்தத்தோடு கூட கண்ணீரோடு கூட தேவனை நோக்கி, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றுங்கப்பா என்று சொல்லி தாவீது கர்த்தர் நோக்கி கதறுகிற, கர்த்தரை நோக்கி முறையிடுகிற, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுங்க ஆண்டவரே, என் விளக்கு அணைந்து போக கூடாதப்பா, என் விளக்கை ஏற்று என்று சொல்லி தாவீது கர்த்தரை நோக்கி முறையிட்டது போல, ஒருவேளை இக்கட்டத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் வியாதியிலும் பலவீனத்திலும் போராட்டத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இனி வாழ்வதற்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நினைக்கிறாயா? என் வாழ்வு முடிந்து போயிடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நான் வாழ்வது வீண் என்று சொல்லி நினைக்கிறாயா? தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது போல, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி முறையிட்டது போல, அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி முறையிடுங்க. ஆண்டவரே என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே, என் விளக்கை நீங்க ஏற்றுங்க ஆண்டவரே, உம்மால மாத்திரம்தான் என் விளக்கை ஏற்ற முடியும் என்று சொல்லி அந்த இயேசு சாமியை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் குடும்ப விளக்கை ஏற்றும் ஆண்டவரே, ஜெபம் என்கிற விளக்கை ஏற்றும் என்று, பக்தி என்ற விளக்கை ஏற்றும் இயேசு சாமி என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் முறையிடுகிற போது, அந்த உன்னதமான கர்த்தரை நோக்கி நீங்கள் முறையிடுகிற போது
நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விளக்கை ஏற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ண, உங்களை வாழ வைக்க, உங்களை சுகமாய் வாழ பண்ண, உங்களை ஆரோக்கியமாய் வாழ பண்ண, சமாதானமாய் வாழ பண்ண தாவீதுக்கு உதவி பண்ணது போல, தாவீதுக்கு மனம் இறங்கினது போல உங்களுக்கும் அவர் உதவி செய்ய, உங்களுக்கையும் ஏற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர்களை நோக்கி பாருங்கள். அவர்களை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி ஆண்டவரே என் விளக்கை ஏற்றும் என்று சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அப்படியாக மாற்றி வாழ வைக்க, ஆசீர்வதிக்க, பலப்படுத்த, சுகப்படுத்த, ஆரோக்கியப்படுத்த, சமாதானப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.